ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி டிராஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த 11,127 வேகன்சின்னு ஏஎல்பிக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம சதர்ன் ரயில்வேலையும் பார்த்தீங்கன்னா 250 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதற்கான ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுற டேட், அந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 15/5/2026ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மே மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு 5 மாநிலங்களுக்கு எலெக்ஷன் டேட் சொன்னாங்க. அப்படின்றனால எப்படி அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 14/6/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து இன்னும் ஒரு 2 months இருக்குது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் லேட்டாகவே படிச்சுக்கலாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இந்த எலெக்ஷனால் தள்ளி போனாலும் ஷார்ட் நோட்டீஸ் இப்போ உடனே ரிலீஸ் பண்ணுறது காரணம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 60-70 days கணக்கு பண்ணி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஒரு 7 நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த டேட்டில் உடனே எக்ஸாம் வச்சாங்க. அதே மாதிரி ஒரு 60-70 daysலேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கான சிலபஸை ஃபுல்லாக முடிக்க முடியும். அது இல்லாமல் குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றனால குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கண்டக்ட் பண்ணி முடிச்சு ஒரு 1 or 2 daysலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கான டேட்டுமே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போலேருந்து ஒரு 100 days கணக்கு பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 100 நாளில் கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 100 நாளில் இதற்கான சிலபஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். 100 நாள் போதுமானது தான். அதற்கான ஸ்டடி பிளான் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஏஎல்பினாக்கா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஓகேவா? அதாவது ட்ரெயின் டிரைவர் தான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு லெவல் 2 சேலரி, அதாவது இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 19,900 ஸ்டார்ட் ஆகும். டேக்கும் சேலரி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் வரும். அலோவன்ஸ் அந்த இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுற கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி 50,000 வரைக்குமே வரும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலுக்கு. இதுவே நீங்கள் ஓபிசி, அதாவது எம்பிசி பிசி கேட்டகரியில் வருவீங்கன்னாக்கா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். வேகன்சி பார்த்தீங்கன்னா அதே தான் 11,127 தான் சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ கொஞ்சம் வேகன்சி அதிகமாக தான் கொடுப்பாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ, அப்படி இல்லைனாக்கா பிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஏஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அப்ரண்டிஸ் முடிச்சு சிஏஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம சதர்ன் ரயில்வேல ஒரு நல்ல வேகன்சி தான் கொடுக்குறாங்க. இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றனால கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கிட முடியும். ஆல்ரெடி இந்த ஏஎல்பி எக்ஸாமில் நானுமே மல்டிபிள் ஸ்டேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ரயில்வே ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான அப்ளிகேஷன் இப்போ தான் முடிஞ்சது. அடுத்து இப்போ ஏஎல்பிக்கும் சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டெக்னீஷியன், செக்ஷன் கண்ட்ரோலர், ஜேஇ, பேராமெடிக்கல் கேட்டகரி, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி, அது இல்லாமல் கடைசியாக இன்னொரு லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆனுவல் பிளானர் டிராஃப்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளானர் படி தான் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ரயில்வே மினிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஏஎல்பி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பற்றி பார்த்துருவோம். 2 நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 33,322 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணியிருக்காங்க. 10th இல்லைனா ஐடிஐ. ஏஎல்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டிப்ளமோ, பிஇ, அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நம்ம கிளாஸ் பேஸில் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20/3/2026 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் ஷார்ப்பாக 21ஆம் தேதி காலையில் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் இல்லை, இந்த தடவை டெஸ்ட் பேட்சுமே சேர்த்து தான் கண்டக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை மட்டுமே நீங்கள் படித்தா போதும். எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 999 தான் சொல்லியிருக்கோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் அதிகமாகிடும். 1,500 கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரயில்வே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸோட ஒரு 22 டாபிக், ரீசனிங்கோட ஒரு 28+ டாப்பிக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ரயில்வேக்குன்னு நீங்கள் படிக்கணும்னாக்கா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் படிக்கணும். இதுக்கு மேலே வேறு எந்த டாப்பிக்குமே எந்த எக்ஸாமுக்குமே கிடையாது. எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் காமன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியலும் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தமிழ்லேயே எடுக்கப்பட்ட மெட்டீரியல் ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். அரசியலமைப்பு, வரலாறு, பொருளாதாரம், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், அது இல்லாமல் ஸ்டேடிஜிக்கான பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே ஜிஎஸ் சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது இல்லாமல் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் டாபிக்ஸ் வைஸாக ஒரு 5,600க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சப் டாப்பிக்குமே பிரித்து எடுத்துருக்கோம். ஒரு டாபிக் படிச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் ஆயிடுவீங்க.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறோம். வீக்லி ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி. வீக்லி பார்த்தீங்கன்னா 2 மேக்ஸ் டாபிக், 2 ரீசனிங் டாபிக், அது இல்லாமல் ஒரு ஜிஎஸ் டாபிக், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கு, ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 செஷனாக பிரித்து தான் கொடுத்துருக்கோம். அதோட டேபிள் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா அதற்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 மாடல் தேர்வுகளும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ டாப்பிக்கான PDF தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அப்டேட்டடான மெட்டீரியலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 இந்த வருஷத்தோட கடைசி டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDFாகவே கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கும். தமிழில் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்ச் 21 ஷார்ப்பாக காலையில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொசீஜர் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய என்கொயரியும் வந்துகிட்டு இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சோட இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டி அண்ட் ALP ரெண்டுத்துக்குமே கம்பைண்டான பேட்ச் தான் சொல்லியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ், கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 91 டேஸ், ஒரு 13 வாரத்துக்கான கிளாஸஸ், ஒரு 13 வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாடல் டெஸ்ட் இருக்கும். வீக்லி டார்கெட் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்தந்த வாரத்துக்கு எவ்வளோ படிக்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணிடலாம். ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், GS, கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி டெய்லி என்னென்ன டாபிக் எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சே கொடுத்துருவோம். அந்த ஒரு வாரத்துக்கான டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கான டெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்ச உடனே மறுவாரத்துக்கான மெட்டீரியல், கிளாஸஸ், அதற்கான டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த டாபிக் முடிஞ்ச உடனே மறுவாரத்துக்கான டெஸ்ட் எல்லாமே நடக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட கம்ப்ளீட் சிலபஸ்க்கான ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த ஷெடியூல் PDFமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா மாடல் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் அந்த GSோட மெட்டீரியல் இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த மெட்டீரியலை எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த புக்கோட ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் போய் மெட்டீரியல் எல்லாமே எந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி அதில் சொல்லியிருப்போம். அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேருமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு சப் டாப்பிக்காக பிரித்து தான் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இந்த கரண்ட் அஃபேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TNPSC, ரயில்வே, SSC எல்லாத்துக்குமே இந்த கரண்ட் அஃபேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இந்த கரண்ட் அஃபேர் மெட்டீரியலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட ஸ்டடி பிளான் PDFல எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறாங்கன்றனால அதுக்கப்புறம் படிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்களும் ஒரு ரயில்வே ஜாப் வாங்கிட முடியும். எல்லாருக்குமே அட்வான்ஸாக ஒரு ஆல் த பெஸ்ட்டை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எந்த டவுட்னாலும் அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.